பொதுவாக நம்ம கோவைக்கீரை வந்து மேக்ஸிமம் யாருக்கும் தெரியாது. கோவைக்காய் வேணால் தெரியும். கோவைக்காயில் நம்ம பொரியல் பின்ன புளிக்குழம்பு இது மாதிரியெல்லாம் செய்வோம். ஆனால் கோவைக்கீரையும் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லதுங்க. நம்ம சுகருக்கு இதுக்கெல்லாம் ரொம்பவே நல்லதுன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அது பார்த்திங்கன்னா நமக்கு பாலாக்கு செய்கிறது மாதிரியே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கசக்காது, அது போலெல்லாம் இருக்காது, நல்லாவே சூப்பராக இருக்கும். மேக்ஸிமம் இந்த வேலிகள் ஓரத்தில் எல்லாமே கிடைக்கும் உங்களுக்கு. மறக்காமல் அதுபோல் கீரைகள் இருந்ததுன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு கோவைக்கீரையை வச்சு பருப்பு வச்சு கடையில் எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள். வீட்டில் செய்து பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. இங்கே நம்ம ஒரு ப்ரெஷர் குக்கர் எடுத்துருக்கோங்க. ஒரு 1/4 கப் அளவுக்கு துவரம் பருப்பை ஊற வச்சு வச்சுருக்கேன். இது ரேசன் துவரம் பருப்புங்கிறதுனால நான் ஊற வச்சு வச்சுருக்கேன். நார்மல் துவரம் பருப்புன்னு நம்ம கழுவி அப்படியே சேர்த்திடலாங்க. இது ஊற வைக்கும்போது கொஞ்சம் சீக்கிரமாக குக் ஆகும். அதனால இப்போ இந்த பருப்பு வேகிறதுக்கு தண்ணி சேர்த்திடலாம். அடுத்ததாக இதோட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 3 பச்சை மிளகாய், பூண்டு பார்த்தீங்கன்னா ஒரு 3 பல் அளவுக்கு பூண்டு, கொஞ்சமாக மஞ்சள் தூள். இப்போ இதை வந்து ஒரு 2 விசில் போல் விட்டு எடுத்துடலாங்க. இது ஊறி இருக்கிறதுனால ஒரு விசில்லையே கூட குக் ஆகிடும். இப்போ 2 விசில் விட்டு எடுத்தாச்சு. நம்ம பருப்பு பார்த்தீங்கன்னா நல்லா குக் ஆகிருக்கு. இப்போ இதில் ஒரே ஒரு தக்காளி பார்த்தீங்கன்னா 2ஆக கட் பண்ணியிருக்கோம், அதை இதோட சேர்த்திடலாம். அடுத்ததாக இங்கே நான் நல்லா கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் கோவைக்கீரை இருக்குது, அதையும் இதோட சேர்த்திடலாங்க. அடுத்ததா சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா 10 வெங்காயம் எடுத்திருக்கோம், அதை நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன், அதை இதோட சேர்த்திடுறேன். நீங்கள் வெங்காயத்தை முழுசாக சேர்க்கறதா இருந்தாலும் சேர்த்திக்கலாங்க. இப்போது இதை திரும்பவும் விசில் போட்டு ஒரே ஒரு விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கலாம். இப்போது நம்ம ஒரே ஒரு விசில் தாங்க விட்டுருக்கோம். ஓப்பன் பண்ணி பார்த்தா கீரை பார்த்தீங்கன்னா பருப்பு எல்லாமே நல்லா குக் ஆகிருக்கு. இப்போ இதை வந்து கடைஞ்சிடலாம். நான் பார்த்தீங்கன்னா இது போல் மேஷரை வச்சு கடைஞ்சிக்கிறேன். நீங்கள் மத்து வச்சு கடையிறதா இருந்தாலும் கடைஞ்சிக்கலாங்க. நம்ம இது போல் மசிச்சாச்சு. இப்போ இங்கே சட்டி நல்லா சூடானதும் இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திடலாங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடானதும் இதில் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்திடலாம். இப்போ இந்த கடுகும் உளுத்தம் பருப்பும் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ இந்த கடுகு பார்த்தீங்கன்னா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சு முடிஞ்சதும் பூண்டு பார்த்தீங்கன்னா ஒரு 2 பல் அளவுக்கு இடிச்சு வச்சுருக்கோம், அதை இந்த எண்ணெயில் சேர்த்திடலாம். அடுத்ததாக சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை இது போல் உதுப்பா போல் சேர்த்திடலாங்க. ஒரு 5 வெங்காயம் போல் சேர்த்திருக்கேன். இப்போது இந்த பூண்டு வெங்காயம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா வறுபடட்டும், கொஞ்சம் கேரமலைஸ் ஆகிற மாதிரி ஆகட்டுங்க. இதுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்திங்கன்னா நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக டேஸ்டியாக இருக்கும். இப்போது வெங்காயம் பார்த்தீங்கன்னா பொன்னிறம் ஆக ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரே ஒரு வரமிளகாவை 2ஆக கிள்ளி சேர்த்திக்கலாம். கூடவே கருவேப்பிலையும் சேர்த்திடலாங்க. சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போது நம்ம கடைஞ்சி வச்சுருக்க இந்த கோவைக்கீரையை சேர்த்திடலாங்க. நம்ம கோவைக்காய் சாப்பிட்றோம் இல்லைங்களா, அதோட கீரை தான் கோவைக்கீரை. இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது போல் பருப்பு போட்டு கடையும் போது சப்பாத்திக்கெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இப்போ இது ஒரே ஒரு கொதி மட்டும் வந்துடட்டும். மேலால் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் விட்டிங்கன்னா இன்னும் கூட ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இப்போது ஒரு கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடலாங்க. அவ்வளோதாங்க, சூப்பர் டேஸ்டியான கோவைக்கீரை பருப்பு கடையில் ரெடி ஆகிடுச்சு. நம்மளோட ஸ்டைலில் ரொம்ப சிம்பிளாக ரொம்ப குயிக்காக பண்ணிடலாம். இது போல் செய்யும்போது குக்கரில் வச்சு ஒரே ஒரு விசில், 2 விசிலில் நம்ம ஒரு விசிலில் பருப்பு வெந்துடுச்சு, ஒரு விசிலில் கீரையோடு சேர்த்து வெந்துடுச்சு. கடைஞ்சி எடுத்து தாளிச்சோன்னா அவ்வளோதாங்க, ஈஸியான கோவைக்கீரை பருப்பு கடையில் ரெடி ஆயிடுச்சு. இது பார்த்திங்கன்னா களியோடு வச்சு சாப்பிட்றதுக்கு, நீங்கள் சப்பாத்தி கூட வச்சு கூட சாப்பிட்லாம், அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். நம்ம செய்த இந்த கோவைக்கீரை பருப்பு கடையில் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் குக் வித் சுஜியை சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பெல் ஐக்கானோட ஆல்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. இது வரைக்கும் வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.